ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவொளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். இப்போ வெளிநாட்டுக்கு போகணுன்னாலே அவங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கை தானே வாழறாங்க. வெளிநாடு யோகம் கிடைச்சி அங்கே போய் சந்தோஷமாக தானே இருக்காங்க. அவங்க என்ன ஒரு பிரச்சனைனாலும் உங்களை அணுகுறாங்க ஐயா? பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ண பிரதிபலிப்பினுடைய வேகத்தில் முன்னோர்கள் போகிறவங்க அவங்க வழிபாடுகளை மறந்துடுறாங்க. குலதெய்வ வழிபாடு இல்லைனாலே பிரச்சனைகள் உருவாகும். அவங்க முன்னோர்கள் அவர் சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைகளுக்கு அந்த குலதெய்வத்தை சொல்லாமல் போயிடுவார். அவர் ஆயுசு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வாரிசை பார்த்தீங்கன்னா குலதெய்வமே அவனுக்கு தெரியாது. குலதெய்வம்னா என்னன்னு கேட்பான். அப்போ தான் வீட்டில் சிக்கல்கள் உருவாகும், பிதர்கள் சாபங்கள் உருவாகும். குலதெய்வம் தெரியாமல் பிதர்கள் சாபம் இருந்தால் அந்த வீட்டில் தோல் வியாதிகள் உற்பத்தியாகும். மேலே அரிப்பு, அடிவேறு வலி, கணவன் மனைவி உறவுகளில் விரிசல். இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சித்த மருத்துவம் ஏதாவது நீங்கள் வந்து சொல்லி தருவீங்களா? நம்ம பிரசன்னம் மூலமாக பார்த்து கடைசி மூல காரணம் என்ன இருக்குன்னா பிதர்கள் தான், முன்னோர்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 தலைமை இவங்க வந்து நான் எனக்கு தெரியலைன்னு பல பேர் சொல்லுவாங்க. நான் ரொம்ப முண்டி சொல்லக்கூடியவங்கள அப்படியா விட்டுருங்க அப்படின்ட்டு. பிதிர் சாபம் இருக்குது. ராமேஸ்வரம் போங்க, கன்னியாகுமரி போங்கன்னு. காசிக்கு போனாலே அதெல்லாம் ஒன்றும். காசிக்கு போனால் கர்மத்தை துளைச்சிக்கலாம். அந்த பிதர்களுக்கு தெற்பணம் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆத்மா சாந்தி பண்ணணுன்னா ஒன்று பாவநாசம் இங்கேருந்து சாந்தி பண்ணி திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலில் கொண்டு போய் தான் அதை சமர்ப்பணம் பண்ணணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் வந்து குலதெய்வத்தை பற்றின நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் சித்த மருத்துவம் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். நீங்கள் வந்து இந்த முனைவர் பட்டம் பெற்று ஆதனுக்கு வந்து பேசுகிறத நினச்சி எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு ஐயா. இப்போ எங்களுடைய முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வெளிநாட்டு பேர்கள் தான் உங்களை வந்து தொடர்பு கொள்கிறாங்க குலதெய்வம் சம்மந்தமாக. இப்போ வெளிநாட்டுக்கு போகணுன்னாலே அவங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கை தானே வாழறாங்க. வெளிநாடு யோகம் கிடைச்சி அங்கே போய் சந்தோஷமாக தானே இருக்காங்க. அவங்க என்ன ஒரு பிரச்சனைனாலும் உங்களை அணுகுறாங்க ஐயா அங்கேருந்து? கடல் கடந்து வாணிபம் தொழிலுக்காக போகிறாங்க. நம்ம அது ஒரு ரொம்ப சந்தோஷம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே சமயத்தில் இப்போ நம்மகிட்ட மலேசியா, சிங்கப்பூர், ஹாலந்து, லண்டன், யுஎஸ்ஏங்கிற பல பகுதியில் இருந்த ஆட்கள் இன்றைய காலகட்டத்தில் கூட எனக்காக எங்கள் ஊரில் 2 பேர் மலேசியாக்காரங்க வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு குலதெய்வத்தை பற்றி சொன்னோன்னா அந்த குலதெய்வத்தை போய் பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஒரு பக்கம். அங்கே போன உடனே என்ன செய்கிறாங்க, அங்கே கூடிய பணத்தாசைகள், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ண பிரதிபலிப்பினுடைய வேகத்தில் அந்த முன்னோர்கள் போகிறவங்க அவங்க வழிபாடுகளை மறந்துடுறாங்க. அங்கே இந்த வழிபாடு பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா அங்கே கோவில்கள், இவங்க குலதெய்வ கோயில் அங்கே கிடையாது. குலதெய்வ கோயில் இல்லைனாலும் நம்ம வீட்டில் ஒரு செம்பில் தண்ணியை வச்சு அதில் 2 பூவை போட்டு வழிபாடு பண்ணலாம். அது வேண்டாம், அது 2வது பட்சம். ஒரு விளக்கை பொருத்தி அந்த விளக்கு முன்னால் நின்று அதவே குலதெய்வமாக வழிபாடு பண்ணலாம். அதுவும் முடியலை. அப்போ தான் அங்கே 6:45 6:45 அந்த வீட்டுக்குள்ளே நுழையும். அவனுக்கு குலதெய்வ வழிபாடு இல்லைனாலே பிரச்சனைகள் உருவாகும். அதே சமயத்தில் அவங்க முன்னோர்கள் அவர் சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைகளுக்கு அந்த குலதெய்வத்தை சொல்லாமல் போயிடுவார். அவர் ஆயுசு முடிஞ்சிடும். அடுத்தாக்கில் உள்ளதும் அரசல் பரசா தகப்பனார் வழியில் அந்த குலதெய்வத்தை 1-2 கும்பிடுவான். அதையும் முடிந்துடுவான். அதுக்கப்புறம் அடுத்த வாரிசை பார்த்தீங்கன்னா குலதெய்வமே அவனுக்கு தெரியாது. குலதெய்வம்னா என்னன்னு கேட்பான். அப்போ தான் வீட்டில் சிக்கல்கள் உருவாகும். முதல்ல குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா பிதர்களோட சாபங்கள் அங்கே உருவாகும். இதெல்லாம் விதியின் பயன்.
பிதர்கள் சாபங்கள் உருவாகும். குலதெய்வம் தெரியாமல் பிதர்கள் சாபம் இருந்தால் அந்த வீட்டில் தோல் வியாதிகள் உற்பத்தியாகும். மேலே அரிப்பு, அடிவேறு வலி, கணவன் மனைவி உறவுகளில் விரிசல், எந்த நேரமும் மனசு ஒரு குமுறல், இனம் புரியாத கவலைகள். சரி, இதெல்லாம் முடித்து ஆஃபீஸுக்கு போகிறோம்னா அங்கே உயர் அதிகாரிகள் தனக்கு மேலே உள்ள சுப்ரியர்கள் இவங்களை பார்த்து எந்த நேரமும் சிடுன்னு விடுவாங்க. அதை விட்டு வெளியே வந்தால் நண்பர்கள் அவங்கள விட்டு வெளியே போயிடுவான். சுற்றத்தார் மதிக்க மாட்டான். கணவன் மனைவி சாப்பாடு வைக்கும்போது அந்த சாப்பாடு எவ்வளவு தான் ராஜபோகமாக பங்கிருந்தாலும் அங்கே ருசி இருக்காது. இதெல்லாம் இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு குறைஞ்ச உடனே வரும். பிதர்களுடைய பவர் குறைஞ்ச உடனே வரும். குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் பிதர்கள் ஆத்மா கரெக்டாக சாந்தி பண்ணணும், பிதர்களுக்கு உள்ள கிருமிகைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு உருவாகும். பணத்தாசையில் வெளிநாட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்கட்டும், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வேத நெறி அந்தணர்களாக இருக்கக்கூடியவங்க யாரும் கடல் கடந்து செல்லக்கூடாது. ஐ மீன் பூணூல் போட்டவங்க. இங்கே பாதி பிராமணன் பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டில் தான் இருக்கான். யார்கிட்ட போய் சொல்ல? வேதங்களில் இருக்குது, அவங்களுக்குடைய விதிமுறைகளில் இருக்குது. அவங்க பூணூல் போட்டவங்க போல சந்தியா பண்ணணும். நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் பூணூல் போடுவோம். ஆவணி அவிட்ட அன்னைக்கு போடுவேன். காலையில் போட்டு சாயந்தரம். ஏன்னா பல பகுதிக்கு போகிறோம், பல இடங்களில் பேசுகிறோம். அந்த பூணூலுக்கு உண்டான தர்மத்தை கடைப்பிடிக்க முடியாது. அதனால் அந்த ஒரு நாள் போட்டு கடமைக்கு கலாச்சாரத்தை நான் பின்பற்றிகிட்டு இருக்கேன். ஆச்சா, இவங்க காலையிலையும் சாயந்தரம் ஒரு 3-4-5 தடவை காயத்ரி ஜெபம் பண்ணணும். இவன் பண்ண மாட்டான். அங்கே போய் கண்டதையும் கழுதையும் தின்னு அந்த கலாச்சாரங்கள் பாரம்பரியம் நம்ம குடும்ப பாரம்பரியம் எல்லாத்தையும் அங்கே மறந்துடுறான். அங்கே போன உடனே கல்வியை மறந்துடுறான், நம்ம குடும்ப குலதெய்வத்தை மறந்துடுறான். மறந்து பணம் மட்டும் நிறைய பெருகிட்டே இருக்குது. வீட்டை வாங்குதான், அதை வாங்குதான், இதை வாங்குதான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அவரை விட்டு வெளியே போன உடனே இவங்க குடும்பத்தில் அகால மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தலை தூக்கிறோம். தலை தூக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே இறங்கு முகமாக வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி நான் கடன் விட்டுட்டேன் சாமி, நான் என்ன செய்ய? அப்போ தான் நான் எங்கூட்ட வந்து நிற்பான். ஆதான் ஆன்மீகம் நியூஸ்களை பார்த்துட்டு, யூடியூப்பில் பார்த்துட்டு, அவரை பார்த்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எந்த ஊரும் தெரியலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசுகிறாங்க. நான் பல பேர்கிட்ட கேட்டுட்டோம், குலதெய்வம் என்ன தெய்வம், பெண் தெய்வம்னு சொல்லுதாங்க, ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியலை. பல பேர் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம், நீங்கள் சொல்லுவேன்னு. நீங்கள் சொன்னதை இந்த மீடியாவில் நாங்கள் பார்த்துருக்குறோம், அதை வச்சு நாங்கள் வாரோம்னு என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம் எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அதன்படி அவர்கள் வந்து அந்த குலதெய்வத்தை நீண்ட இடைவெளிக்கு முன் பார்க்கும்போது ஏதோ ஒரு கனமான ஒரு பொருளை தலையிலேருந்து இறக்கி வச்ச மாதிரி அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அம்பாள் தரிசனம் பண்ணும்போது அம்பாளுடைய கண்ணப்பார். சில பேருக்கு இவங்க போகும்போது என்னென்ன சமிக்கைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருப்போம். சில பேருக்கு அந்த சிக்னல் வராது. அது அவங்களுடைய பாவ புண்ணியங்கள், கர்ம வினைகளை பொறுத்து அந்த விஷயங்கள். சில பேர் வந்தவுடனே அம்பாள் பார்த்த உடனே அளவுக்கு மீறிய ஒரு ஆனந்தம், சந்தோஷம். அது எப்படி சொல்கிறது, தன்னிலை மீறிய அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். ஏதோ கிடைக்காத ஒரு பொருள் பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வருவாங்க. வந்து வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கு ஐயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவன் எனக்கு காசோ பணமோ எதுவும் கிடையாது, அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் நல்லா இருக்கேன் ஐயா, சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு கௌரவம் அப்படியே மேலே ஏறும். அது வந்து அகராதே அகம்பாதம் இல்லை, பணிவான கௌரவம். அந்த சந்தோஷம் நம்மளால் அந்த இறைவன் ஆற்றலால் நம்ம இந்த குலதெய்வத்தை சொன்னோம், அவர் தெரிஞ்சிருக்காரு. அவர் அந்த குலதெய்வ வழிபாடு நடக்கு. இந்த கலாச்சாரங்கள் ஒரு ஆள் பேணப்படுது, ஒரு ஆளால் அந்த கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கிறான். அப்போ நமக்கு அது ஒரு பெருமை.
இப்படி எத்தனையோ பேர் வராங்க. ம். அத்தனை பேரும் ஒவ்வொருத்தராக அந்த கலாச்சாரத்தை பேணி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பிதர்கள் வந்து இவங்க கெவினியாமல் ஐயாமல் சில ஆள்கள் இறந்துருந்தாங்க. சில பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க. சில பேரை ஆசிரமத்தில் எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு பேர் தான் சாப்பாடு இல்லை. அவன் எவ்வளவோ வசதி இருந்தாலும் மாதம் 2000 கொடுக்கான், 3000 கொடுக்கான். அவன் அடுத்தாக தொழிலுக்காகன்னு வேறு இடத்துக்கு மாறி போகிறான். அப்புறம் அந்த அம்மாவை கவனிக்கிறதே இல்லை. பாவம், ரொம்ப சங்கடம். ஒரு சிவான்னு ஒரு நம்ம பையன், பொன்மார் சித்தர் அவரை அந்த பையனை தத்தெடுத்துருக்காரு. என் அப்பான்னு தான் கூப்பிடுவான். நீங்கள் வாங்கப்பா நம்ம ஆசிரமத்துக்கு வாங்க. ஏன்னா அந்த என் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஃபங்க்ஷன் வந்தால் அந்த ஆசிரமத்துக்கு நீ சாப்பாடு போடுப்பான்னு சொல்லிடுவேன். அப்போ நீங்கள் வாங்கப்பா அந்த ஆசிரமத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னான். போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா உள்ளே போனோமா. காண சகிக்கலை. வயோதிகர்களை கொண்டாந்து அப்படி விட்டுருக்கான். முதியோர்கள் உடம்பில் சதப்பத்தே இல்லை. அவ்வளோ ஒரு பயங்கரமான. போயிட்டு வந்துட்டு நான் ஒரு 10-15 நாள் அந்த காட்சிகளை என்னை விட்டு மறையலை. இதை நினச்சி நிறைய வருத்தப்பட்டு என்ன செய்ய. இறைவன்ட்ட தான் அந்த ஆத்மாக்களை சீக்கிரம் அழைச்சிக்கன்னு வேண்டிக்கலாம். அவ்வளோதான் என்னால் முடியும். அப்படி சில நிகழ்வுகளை பண்ணக்கூடியதான ஒரு பெரிய பாவங்கள். அந்த மாதிரி இறந்தாங்கன்னா அது தன்னுடைய இறப்பினுடைய கடைசி காலம். பிராணம் பிரிஞ்சு ஒரு 48 நாள் வரைக்கும் முன்னாடி பிராணம் பிரிஞ்சிடும். சுய உணர்வுகள் இருக்காது. அந்த உணர்வுகள் இல்லாத காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் உள்ளுணர்வுகள் அது இதுக்கு உணர்த்தாது, இந்த ஆத்மாவுக்கு உணர்த்தாது. உள்ளுணர்வுகள் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், இவங்களெல்லாம் அப்போ தான் வயசாகி படுத்துட்டா பிள்ளைய கொண்டு காமிமா, இவன் பிள்ளைகளை பக்கத்திலே போட மாட்டாங்க இப்போ உள்ள ஆட்கள். அது அந்த உள்ளுணர்வுகள் என்ன இவங்க குடும்பம் கலகலத்து போகும். அதெல்லாம் பெரிய பாவம். அந்த ஆத்மா சுத்தமாக பிரிஞ்சு இறந்துட்டாங்கன்னா இந்த குடும்பம் பாதிக்கும். அப்போ அந்த குலதெய்வம் வெளியே போயிடும், அந்த குடும்பத்தை பாதுகாக்காது. இவன் 24 மணி நேரம் அந்த சாமியை தூக்கிட்டு தெரிஞ்சாலும் சரி, பிதர்களை எந்த வீட்டில் இம்சிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் குலதெய்வம் வேலை செய்யாது. அது ஒரு பெரிய விஷயம். அதே சமயத்தில் அந்த முதியோர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த குடும்பத்தார மருமக்கள் மகனை கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க, கேவலமாக பேசுவாங்க, அடுத்தவங்கள்ட்ட அவலாதி சொல்லுவாங்க. இதெல்லாம் இயற்கை. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய கர்மா. நம்ம அவமானப்படணுங்கிறது ஒரு கர்மா. இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்ல. ஒரு அவமானப்படங்கிற ஒரு விதி குருநாதரால் எதுவும் சொல்லி திருந்தாதவங்க அப்படி நம்ம வெளியே வந்து கேவலப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அது நம்ம வீட்டில் நம்ம பெற்றோர்களால், இரத்த உறவுகளால் அந்த மாதிரி ஒரு சங்கடப்படுவோம். இதை கண்டு நம்ம யாருமே இளவட்டங்கள், இளைய தலைமுறைகள், முதியோர்களை கண்டு இழாதீங்க. அது அப்படி தான் இருக்கும். இதில் நம்ம நீந்தி வெளியே வந்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றி. ஆமாம், ஏன் சுருக்கமாக நானே இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இது வயோதிகர்கள் வந்து இங்கேன்னு இல்லை, எல்லா பக்கமும் சின்ன பிள்ளை மாதிரி என்னை பற்றியே பல இடங்களில் அவளை சொல்லுவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த வயசாகிடுச்சு, அந்த காலத்தில் பட்ட சில சங்கடங்கள், எங்கே நம்ம பிள்ளைகளை விட்டு நம்ம பிள்ளைய நம்மகிட்ட விட்டு மருமக வெளியே கூட்டு போயிடுவாளோங்கிற ஒரு ஆதங்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த வயோகத்தன்மையில் சில மன சஞ்சலங்கள், பல இடங்களில் பார்த்த நிகழ்வுகள், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இதை நம்ம வயோதிகள் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். அதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டோம்னா குடும்பம் நல்லாயிருக்கும், வேறு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதே சமயத்தில் இப்படி சில முதியோர்களை துன்பப்படுத்தின வீடுகளில் வந்து குலதெய்வம் அவங்கள விட்டு விலகிறோம். அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசிங்கிறது இருக்காது. இதே ஆத்மாக்கள் பல சாபங்களாக வந்துடும். அந்த சாபங்கள்லாம் வந்து வீட்டில் பல விதமான நோய் நொடிகளை உண்டு பண்ணி, பல துன்பங்களை உண்டு பண்ணி, அதில் அனுபவித்து கடைசி எதை தின்னா பித்தம் திருங்கிற நெறியில்
இப்படி யாராவது ஒரு ஆட்கள் மூலமாக நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. சில பேருக்கு அந்த அருளினுடைய அனுபவ அருளுடைய சூட்சமத்தால் அதை வெளியே சொல்லுவாங்க. சில பேர் அங்கன கண்ட இடங்களில் சொல்லிக்கிடுவாங்க. நான் அதே மாதிரி தான் பொன்மார் கோயிலில் சொல்ல போய் தான் அதை பார்த்து சிலர் இந்த மாதிரி இந்த மீடியாவில் நீங்கள் பேசுங்க, பல மக்கள் அதை வச்சு பயன்பெறன்னு சொல்லி இதை ஆதன் ஆன்மீக டிவியில் வந்து சொல்ல வச்சு இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் குலதெய்வங்களை பார்த்து நல்ல முறையில் இருக்காங்க. அந்த வகையில் நான் பெருமைப்படுதேன். ஏன்னா நம்மளால் இன்றைக்கி பல பேர் நல்லா இருக்காங்கன்னா அது எம்பெருமான் குற்றாலநாதரோட அருளாசி. அது நான் ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கேன். எவ்வளோ தான் சங்கடப்பட்டாலும் எனக்கு அந்த அருளை வந்து எம்பெருமான் அருள் கொடுத்ததுனால அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், இன்னும் எவ்வளோ பேருக்குனாலும் என் ஆயுஷ் முழுக்கும் இந்த குலதெய்வத்தை நான் சொல்லதுக்கு அவரோட அருளால் கடமைப்பட்டிருக்கேன். நானாக சொல்லலை. சொல்லும்போது பார்த்தேன்னா ஒரு சில நேரங்களில் என்னுடைய சுய உணர்வுகள் என்கிட்ட இல்லாமல் தான் நான் சொல்லியிருக்கிறேன். சில ஆட்கள் நேரில் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என் முன்னாடி உட்காரும்போது அவங்களுக்கு அது சொல்லக்கூடிய மெத்தடில் என் முகம் பேஷ் மாறிடும், என்னுடைய பேச்சுக்கள் வித்தியாசப்படும், என்னுடைய முக நிலைகள் உடல் நிலைகள் பூராமே மாறிடும். குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு அந்த விவரங்களை சொல்லும்போது ஒரு 10 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும், அந்த அளவுக்கு உடம்பு உஷ்ணமாயிடும். இது ஒரு அமானுஷ்ய சக்தி ஏதோ ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்குறான். அதன் மூலமாக நான் மக்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப அருமையாக அழகாக சொல்லியிருக்கீங்கய்யா. இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த குலதெய்வம் தெரியல அப்படின்னா குடும்பத்தில் வந்து பாதிப்புகள் அதிகமாகும், உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாகும்னு. இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சித்த மருத்துவம் ஏதாவது நீங்கள் வந்து சொல்லி தருவீங்களா? எந்த மாதிரி மருத்துவ முறைகள் வந்து பிரச்சனை பார்த்ததில் எதனால் இந்த பிரச்சனைகள்ங்கிறத ஆய்வு செய்து அதில் அந்த பிரசன்ன மூலமாக பார்த்து கடைசி மூல காரணம் என்ன இருக்குன்னா பிதர்கள் தான், முன்னோர்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 தலைமை இவங்க வந்து நான் எனக்கு தெரியலைன்னு பல பேர் சொல்லுவாங்க. நான் ரொம்ப முண்டி சொல்லக்கூடிய அவங்கள அப்படியா விட்டுருங்க அப்படின்ட்டுருவேன். அவங்கள்ட்ட போய் சொன்னாலும் புரியாது, சுயமாகவும் அவங்கள சிந்திக்கக்கூடிய தன்மை கிடையாது, விட்டுருவேன். சில பேருக்கு சொல்லக்கூடியவங்களுக்கு உண்மையை சொன்ன உடனே இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க, இந்த ஆத்மாக்களை பாவனாசத்தில் போய் ஆவணம் பண்ணி திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுங்கள். சில பேர் அந்த ஆவாகனம் பண்ண உடனே இவங்க உடம்பில் மாற்றங்கள், வேதியியல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறத அவங்களே உணர்ந்திருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஆத்மாக்களை கொண்டு போய் சமர்ப்பணம் திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணும்போது சுவாமியை பாருங்கள் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும்னு சொல்லி அதுலேயும் பல பேர் அனுபவப்பட்டு என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நிகழ்வுகள் நிறைய பேர் நடந்திருக்குது. ஸோ இந்த சித்த மருத்துவம் மூலமாகவும் நீங்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியாகவும் வந்து உங்களுடைய ஐடியாஸ் கொடுத்துட்டு வரீங்க. அதே சமயத்தில் இந்த ஆத்மாக்கள் அங்கே ஆவானம் பண்ணும்போது பண்ணாமல் நான் என்ன மருந்தை கொடுத்தாலும் உடம்புல வேலை செய்யாது. இந்த ஆத்மாக்கள் தான் அந்த நோயை உருவாக்கும். அதாவது உருவாக்குறது என்ன, மறுபடியும் அது ஜனனம் எடுக்கணும். அதுக்காக அது சில அறிவுறுத்தல்கள் தான் அந்த நோய். இந்த மாதிரி சில சின்ன சின்ன சிம்டம்ஸ். அப்போ முன்னால் ஒரு காலத்தில் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ கலாச்சாரத்தினுடைய அழிவு, பாரம்பரியத்தினுடைய அழிவினுடைய காரணத்தினால மக்கள் அதை உணரக்கூடிய தன்மையை இழந்துட்டாங்க. அப்போ சில இடங்களில் சில விஷயங்களை கேட்டு குலதெய்வங்கள் இந்த மாதிரி பிதிரு தோஷங்கள், சில பேர் ஜாதகத்தில் பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு பித்திரு சாபம் இருக்குது, அதை எப்படி பண்ணணுங்கிறத அவங்க சொல்ல மாட்டான். பிதிரு சாபம் இருக்குது, ராமேஸ்வரம் போங்க, கன்னியாகுமரி போங்கன்னுவான். காசிக்கு போனாலே அதெல்லாம் ஒன்றும், காசிக்கு போனால் கர்மத்தை துளைச்சிக்கலாம், அந்த பிதிர்களுக்கு தெற்பணம் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆத்மா சாந்தி பண்ணணுன்னா ஒன்று பாவநாசம் இங்கேருந்து சாந்தி பண்ணி திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலில் கொண்டு போய் தான் அதை சமர்ப்பணம் பண்ணணும். பரசுராமர் கோயிலில் தான் இந்தியாவிலே கோவிலுக்குள்ளே தெற்பணம் பண்ணக்கூடிய ஒரே கோவில் பரசுராமர் கோயில் தான். ராமேஸ்வரத்தை கூட வெளியே தான் பண்ணுவான், காசியில் ஆற்றுக்கரையில் தான் பண்ணுவான். ஆனால் பரசுராமர் கோவில் உள்ளே தர்ப்பணம் பண்ணுறது அங்கே மட்டும்தான். இந்தியாவிலேருந்து பல பகுதியிலேருந்து வருவாங்க, உலக நாடுகள்லேருந்து வர்றாங்க. காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் நடந்திருக்கும்.
அதுக்குள்ளே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு முடிச்சிடணும். இல்லைன்னா மறுநாள் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மருந்து கொடுப்போம். கொடுத்தோடனே உடனே கொடுத்த ஒரே பொழுதில் அவங்களுக்கு குணமாயிடும். நான் மருந்துங்கிறத எப்படின்னு கேட்டேன்னா, ஒரு நோயின்னு வந்துருச்சுன்னா குறைஞ்சபட்சம் 42 நாள் சாப்பிடணும். வாதம், பித்தம், கபம் ஒவ்வொன்றுக்கும் 3 மாதமாவது குறைஞ்சி சாப்பிட்டா தான் அந்த உடம்புல நோய்ங்கிறது சுத்தமாக தீரும். அப்படி கொடுத்து பல பேர் குணமாயிருக்காங்க. இந்த எபிசோடில் நிச்சயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக சித்த மருத்துவம் பற்றியும் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதற்கான ஆலோசனையும் மருந்துகளும், குலதெய்வத்தை பார்த்து அந்த குலதெய்வ சாபம் நீங்கிறதுக்கான வழிகள், அதே மாதிரி உடல் ரீதியாக சித்த மருத்துவம் மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய வழிகள் காட்டிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக இந்த எபிசோட் மக்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு எபிசோடில் இன்னும் நிறைய ஒரு சந்தேகங்களும் நிறைய குலதெய்வ விஷயங்களும் உங்கள் கூட பேசுகிறோங்கய்யா. அது வரைக்கும் நன்றி. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.